பழம்பெரும் நடிகர் வி.கே. ராமசாமி வரலாறு. 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்து தமிழ் திரைப்பட ரசிகர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட நடிகரான வி.கே. ராமசாமி ரொம்ப வித்தியாசமான குரலுக்கு சொந்தக்காரர், ரொம்ப தனித்துவமான நடிப்புக்கு சொந்தக்காரர். வசனங்களை பேசுவதில் தனக்கென்று ரொம்ப தனி பாணியை கை கொண்டவர். வழக்கம் போல நாடகத்துறை சினிமாவுக்கு கொடுத்த ஒரு பெரிய பரிசு அப்படின்னு தான் வி.கே. ராமசாமி அவர்களை சொல்லணும். இந்த வி.கே. ராமசாமி யார், எந்த ஊரை சார்ந்தவர், இவர் எப்படி சினிமா துறைக்கு வந்தார், இவருடைய குடும்பம் அதற்கு ஒத்துக்கொண்டதா அப்படின்னு இவருடைய வாழ்க்கையில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இது RS ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க. நம்ம பழம்பெரும் நடிகர் வி.கே. ராமசாமி அவர்களை பத்தி பார்க்கலாம். வி.கே. ராமசாமி அவர்கள் 1926ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி கந்தன் செட்டியார் மற்றும் அங்கம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இவர் பிறந்த ஊர் விருதுநகர். வி.கே. ராமசாமியின் தந்தையான கந்தன் செட்டியார் ஒரு எண்ணெய் வியாபாரி. வியாபாரத்துல அவருக்கு நல்ல வருமானம் வந்ததால தனது பிள்ளைகளை நன்றாக படித்து பெரிய அதிகாரி ஆக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கிறார். அப்போது வி.கே. ராமசாமியின் ஒன்றுவிட்ட அண்ணனான மாரியப்பன் அப்படிங்கிறவர் யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளையின் நாடக குழுவுல நடிகராகவும் பாடகராகவும் வேலை பார்த்திருக்கிறார். அந்த நாடக குழு நாடகம் நடத்த விருதுநகருக்கு வந்தபோது தன்னுடைய அண்ணன் மகன் நடிக்கின்ற நாடகத்தை பார்க்க தனது குடும்பத்தினர் அனைவரையும் அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார் கந்தன் செட்டியார். தனது மகனை பெரிய அதிகாரியாக்க வேண்டும் அப்படிங்கிற அவரது கனவு தகர்க்க போகிற அந்த இடத்துக்கு நாடகத்தை பார்ப்பதற்கு குடும்பமாக போயிருக்கிறாங்க. நாடகத்துல மாரியப்பனின் அபாரமான நடிப்பையும் அந்த நடிப்பிற்கு கிடைத்த கைத்தட்டல்களையும் பார்த்த வி.கே. ராமசாமி அசந்து போயிருக்கிறார். நாமும் நடிகனாகி மாரியப்பனை போல கைத்தட்டல்களையும் பாராட்டையும் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஆசை வி.கே. ராமசாமியின் மனதுல அந்த இடத்திலேயே விழுந்திருக்கிறது. தன்னுடைய ஆசையை தனது அண்ணனான மாரியப்பனிடம் தெரிவித்திருக்கிறார் வி.கே. ராமசாமி. தம்பியை நாடக குழுவில் சேர்ப்பதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் ராமசாமியை நாடக குழுவில் சேர்த்து விட்டுவிட்டு கந்தன் செட்டியாரிடம் யார் திட்டு வாங்குறது அப்படின்னு தனது பெரியப்பாவுக்கு பயந்த அந்த அண்ணன் வி.கே. ராமசாமிக்கு தெரியாம அந்த ஊரை விட்டு ஓடி போயிருக்கிறார். தனது அண்ணன் மாரியப்பன் சொல்லிக் கொள்ளாமல் போய்விட்டாலும் அதற்காக வி.கே. ராமசாமி சோர்ந்து போய்விடவில்லை. நாடக குழுவில் சேர்வதற்கு நாளை எதிர்பார்த்து அதற்கான வாய்ப்பையும் இவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். 8ஆம் வகுப்பு பரீட்சை முடிந்ததும் நண்பர் ஒருவரிடம் பணம் வாங்கி கொண்டு புதுக்கோட்டைக்கு அருகில் அமைந்துள்ள பொன்னமராவதிக்கு பஸ் ஏறி இருக்கிறார். அப்போது யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை அங்கேதான் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தகவல் எல்லாம் அவர் விசாரித்து மிகச் சரியாக அந்த நாடகம் நடக்கிற இடத்திற்கு போய் சேர்ந்திருக்கிறார். திடீரென்று தம்பியை பார்த்ததுல அதிர்ச்சி அடைந்தாலும் அந்த நாடக குழுவுல ராமசாமி சேர்வதற்கு தன்னாலான உதவிகளை செய்தார் அண்ணன் மாரியப்பன். இனி நடிப்பு தான் நமது வாழ்க்கை அப்படின்னு வி.கே. ராமசாமி முடிவெடுத்த போது பல ஊர்களில் மகனை தேடி அலைந்து விட்டு பொன்னமராவதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் வி.கே. ராமசாமியின் தந்தையான கந்தன் செட்டியார். நாடக குழுவை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு வி.கே. ராமசாமி அழுது புரண்ட போதிலும் அதை பொருட்படுத்தாம அவரை விருதுநகருக்கு தூக்கி கொண்டு போயிருக்கிறார் அவரது அப்பா. நாடக குழுவை விட்டு பிரிந்து வந்த வி.கே. ராமசாமியை அந்த நாடக குழுவின் நினைவுகள் இரவும் பகலும் வாட்டி இருக்கிறது. ஒழுங்கா சாப்பிட மாட்டாராம், தூங்க மாட்டாராம். மீண்டும் வீட்டில் இருந்த யாருக்கும் தெரியாம யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளையின் நாடக குழுவை நோக்கி ஓடி இருக்கிறார் வி.கே. ராமசாமி. யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை நாடக முதலாளிகளில் மிகவும் வித்தியாசமான ஒரு மனிதர். எல்லோரையும் சமமாகவும் அன்பாகவும் நடத்துவதில் அவருக்கு இணையாக இன்னொருவரை சொல்லவே முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த காலத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், T.R. மகாலிங்கம், K.R. ராமசாமி, காக்கா ராதாகிருஷ்ணன், சாரங்கபாணி, S.A. நடராஜன், E.R. சகாதேவன், A.P. நாகராஜன், இசை மேதை S.V. வெங்கட்ராமன் போன்ற பல கலை சிற்பிகளை உருவாக்கிய கலை கூடமாக யதார்த்த பொன்னுசாமி பிள்ளையின் நாடக குழு திகழ்ந்திருக்கிறது. அந்த நாடக குழுவில் இருந்தபோது அங்க நடிகராக இருந்த A.P. நாகராஜனுக்கும் ராமசாமிக்கு இடையே நல்ல நட்பு உருவாகி இருக்கிறது. சின்ன சின்ன வேடங்களை ஏற்று நடித்த ராமசாமி அந்த நாடக குழுவில் அடுத்த கட்டத்துக்கு வந்தபோது மகனின் பிரிவால மிகவும் பாதிக்கப்பட்ட ராமசாமியின் தந்தை அவரை பார்ப்பதற்காக மீண்டும் வந்திருக்கிறார். தனது உடல்நிலையை காரணமாக காட்டி நீ வரலன்னா கண்டிப்பா நான் நோய்வாய்ப்பட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு அவரை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி ராமசாமியை விருதுநகருக்கு இந்த முறை அன்பாக சொல்லி மிரட்டி அழைத்து சென்றிருக்கிறார்.
இந்த முறை மொத்த குடும்பமும் ராமசாமிக்கு அறிவுரை கூறியிருக்கிறது. அவரை நடுவில் உட்கார வச்சு மொத்த குடும்பமும் சுற்றி உட்கார்ந்து, கண்டிப்பா நீ எதுவுமே போகக்கூடாது, உனக்குன்னு நம்ம குடும்ப மரியாதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு, இப்படிலாம் சொல்லி அவருக்கு தனியாக ஒரு கடையை அமைத்து கொடுக்க போவதாகவும் அந்த வியாபாரத்தை பார்த்து கொள்ள முடியும் சொல்லியிருக்கிறார் கந்தன் செட்டியார். நாடகம் தவிர வேறு எதிலும் எனக்கு நாட்டம் இல்லை, வியாபாரத்தை பத்தி எனக்கு ஒரு அணா பைசா கூட தெரியவே தெரியாது அப்படின்னு கதறி பார்த்திருக்கிறார் ராமசாமி. கூத்தாடுற தொழிலாம் ஒரு தொழிலா? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்குது, அதை கெடுத்துறாத அப்படின்னு கண்டிப்போடு கூறிய அப்பா இந்த முறை பாதுகாப்பை வீட்டை சுற்றி ரொம்ப பலப்படுத்தி இருந்ததால மீண்டும் வீட்டை விட்டு ஓடி போவது ராமசாமிக்கு அவ்வளவு எளிதாக இல்லையா. ராமசாமி என்ன பண்றாரு, எங்க தூங்குறாரு, எங்க சாப்பிடுறாரு, யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு எல்லா விஷயங்களையும் அந்த வீட்டில் இருக்கிற நபர்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டே இருப்பாங்களாம். அந்த அற்புதமான கலைஞனான வி.கே. ராமசாமி அந்த வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு காலம் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளையை விட்டு பிரிந்து தனியாக வந்த வி.கே. ராமசாமியின் அண்ணன் மாரியப்பன், டி.கே. ராமச்சந்திரன், கோபாலகிருஷ்ணன் பாகவதர் ஆகியோர் இணைந்து ஸ்ரீ லட்சுமி பால கான சபா அப்படிங்கிற பெயரில் ஒரு நாடக குழுவை ஆரம்பித்திருக்கிறாங்க. அந்த நாடக குழுவில் வி.கே. ராமசாமியை இணைத்து கொண்டிருக்கிறார் மாரியப்பன். மறுபடியும் ஒரு வீட்டை விட்டு சொல்லாம போய் அந்த நாடக குழுவில் சேர்ந்திருக்கிறார். நாடக குழுவை நிர்வகிப்பது யார் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். நாடக குழுவை நடத்துறது அப்படின்னா யானையை கட்டி தீனி போறதுக்கு சமமான ஒரு வேலையா. மாரியப்பனாலும் அவர்களது நண்பர்களாலும் நீண்ட நாள் நாடக குழுவை நடத்த முடியும் இல்லையா. அதனால நாடக குழுவை கலைத்து விட்டு அதுல நடித்து கொண்டிருந்த கலைஞர்கள் எல்லாரும் நடிகர் எஸ்.வி. சகஸ்ரநாமத்தின் நிர்வாகத்துல கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனின் மனைவி டி.ஏ. மதுரம் நடத்தி கொண்டிருந்த நாடக குழுவில் இணைந்திருக்கிறாங்க. அப்போது லட்சுமிகாந்தன் கொலை வழக்குல கைதாகி என்.எஸ். கிருஷ்ணன் சிறையில் இருந்திருக்கிறார். எம்ஜிஆரை வைத்து அதிகமான படங்களை இயக்கியவர் அப்படிங்கிற பெருமையை பெற்ற இயக்குனரான பா. நீலகண்டன் எழுதிய தியாக உள்ளம் அப்படிங்கிற நாடகத்தை கலைவாணரின் நாடக குழுவினர் நடத்திய போது அந்த நாடகத்துல பிளாக் மார்க்கெட் சண்முகம் பிள்ளை அப்படிங்கிற 60 வயது கிழவனின் வேடத்துல நடிக்க ஆரம்பித்தார் வி.கே. ராமசாமி. அந்த நாடகத்தை பார்க்கிற எவரும் ராமசாமியின் நடிப்பை பாராட்டாம போகவே முடியாதான். தியாக உள்ள நாடகம் மிகப்பெரிய வெற்றியை பெற அதை படமாக்கும் உரிமையை வாங்குவதற்கு ஏவிஎம் ஸ்டுடியோ அதிபரான ஏவி மையப்ப செட்டியார் ஒரு நாள் அந்த நாடகத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார். அப்போது நாடகத்தை சினிமாவா எடுப்பவர்கள் பெரும்பாலும் அந்த நாடகத்தில் நடித்தவர்களையே சினிமாவிலும் பயன்படுத்துவது வழக்கம். அப்படிங்கிறதால மொத்த நாடக குழுவையும் ஒரு பரபரப்பு தொற்றி கொண்டு வந்திருக்கிறது. தங்களது திறமை முழுவதையும் இன்னைக்கு மேடையில காட்டி இந்த ப்ரொடியூசரை நம்ம அசத்திடணும், எப்படியாவது நம்ம சினிமாவில் நடிக்க போவதற்கு இன்னைக்கே சான்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு நாடகத்தில் நடிக்கிற அத்தனை பேருமே வெறி கொண்டு சுத்துவாங்களாம். ஆனா வி.கே. ராமசாமிக்கு இந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. நாடகத்துல ஒழுங்கா நடிக்கணும், நாடகம் முடிஞ்ச உடனே போய் நல்லா சாப்பிடணும், இந்த 2 எண்ணம் மட்டும்தான் வி.கே. ராமசாமிக்கு எப்பொழுதுமே இருக்குமா. எப்போதும் போல அன்றைக்கும் நாடகத்திலையும் ரொம்ப சிறப்பாக நடித்தார். அதற்கப்புறம் சாப்பிட போய்விட்டார். நாடகத்தை பார்த்து விட்டு எல்லோரையும் பாராட்டிய மையப்ப செட்டியார் அந்த பிளாக் மார்க்கெட் சண்முக வேடம் போட்ட பெரியவர் ரொம்ப சிறப்பாக நடித்தார், அவரை கூப்பிடுங்க, நான் அவரை பார்த்து அவரை பாராட்டணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறார். அப்பொழுது அந்த இடத்துல வி.கே. ராமசாமி இல்லை அப்படிங்கிறதுனால ஓடி போய் சாப்பாடு இடத்துல இருந்து அவரை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அழைச்சிட்டு வந்தவரை பார்த்த மையப்ப செட்டியார், என்ன சின்ன பையனை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, நான் கூப்பிட சொன்னது அந்த பெரியவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் வி.கே. ராமசாமியை அழைத்த எஸ்.வி. சகஸ்ரநாமம் இவர் தான் அந்த வேடத்தை ஏற்ற நடிகர் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனா மெய்யப்ப செட்டியார் அதை நம்ப மறுத்திருக்கிறார். அப்போது வி.கே. ராமசாமிக்கு 20 வயது தான் அப்படிங்கிறதால சகஸ்ரநாமம் சொன்னதை செட்டியார் நம்பவே இல்லையா. அங்க நின்னவங்க எல்லாம் சிரிச்சாங்களாம். ஏன்னா இது அவங்களுக்கு புது அனுபவம் இல்லை. ராமசாமி தான் அந்த பிளாக் மார்க்கெட் சண்முகம் அப்படிங்கிறத நாடகம் பார்க்க வந்த யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த வேடத்தை கலைத்ததுக்கு அப்புறம் இந்த பையன் தான் அந்த வேடம் போட்ட நடிகர் அப்படின்னு திரும்ப திரும்ப மெய்யப்ப செட்டியாரிடம் சொன்ன எஸ்.வி. சகஸ்ரநாமம், நீங்க அதை நம்பாததுல எங்களுக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா வேறு ஒரு நாடக குழுவில் இவன் நடித்த பம்பாய் மெயில், இழந்த காதல் ஆகிய நாடகங்களை பார்த்து விட்டு அந்த நாடகத்தில் நடித்தவருக்கு குறைந்தது 50 வயதாவது இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க கூப்பிட்டது போல அந்த பெரியவரை கூப்பிடுங்க அப்படின்னு தான் நாங்களுமே சொன்னோம். உங்களுக்கு இன்னும் சந்தேகம் தீரல அப்படின்னா கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடகத்தின் வசனங்களை பேசி காட்டும்படி ராமசாமியிடம் கூறியிருக்கிறார். ராமசாமி அந்த வசனங்களை பேசி காட்டியதும் அசந்து போன மெய்யப்ப செட்டியார், நான் மட்டுமல்ல யாராலும் இவர் தான் அந்த வேடத்தில் நடித்தவர் அப்படிங்கிறத எளிதில் கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப முக்கியமாக இவரது குரல் தனித்தன்மை வாய்ந்த
ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு குரல். இவருக்கு அடையாளமாக அந்த குரல் தான் அமைய போகிறதுன்னு மனதார வி.கே. ராமசாமியை பாராட்டி விட்டு போயிருக்கிறார். 3000 ரூபாய் கொடுத்து அந்த நாடகத்தை படமாக்கும் உரிமையை பா. நீலகண்டனிடமிருந்து வாங்கிய மெய்யப்ப செட்டியார் அந்த படத்தில் உதவி இயக்குநராக தன்னுடன் பணியாற்றும்படி அவரை கேட்டுக் கொண்டிருக்கிறார். பா. நீலகண்டன் பணியாற்றிய முதல் திரைப்படமாக அந்த படம் அமைந்திருக்கிறது. நாம் இருவர் அப்படின்னு அந்த படத்துக்கு பெயர் சூட்டிய மெய்யப்ப செட்டியார் அந்த நாடகத்தில் நடித்த பெரும்பாலான கலைஞர்களை அந்த படத்துல பயன்படுத்தி கொண்டார். ஆரம்பத்தில் அந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்க ஒப்பந்தமான எஸ்.வி. சகஸ்ரநாமம் என்.எஸ். கிருஷ்ணனின் வழக்கு சம்பந்தமான பணிகளை கவனிக்க வேண்டியிருந்ததால அந்த படத்திலிருந்து ஒரு கட்டத்தில் விலகிவிடவே பிரபல பாடகரான டி.ஆர். மகாலிங்கத்தை அந்த படத்தில் நாயகனாக்கிய மெய்யப்ப செட்டியார் நாடகத்தில் வி.கே. ராமசாமி ஏற்ற அதே பிளாக் மார்க்கெட் சண்முக வேடத்தை அவருக்கு வழங்கி இருக்கிறார். காரைக்குடிக்கு அருகே தேவக்கோட்டை ராஸ்தாவிலே அமைக்கப்பட்ட ஏவிஎம் ஸ்டுடியோவிலே உருவான அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதற்கு பிறகு வி.கே. ராமசாமிக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் குவிந்திருக்கிறது. எல்லா படங்கள்லையும் வயதான வேடங்களே அவருக்கு கிடைத்திருக்கிறது. வி.கே. ராமசாமி நடிகராக மட்டும் இல்லாம பட தயாரிப்பாளராகவும் பல சாதனைகளை செய்தவர். இவருடைய சாதனைகளை ரொம்ப முக்கியமான ஒன்று, தமிழ் திரையுலகம் என்றும் மறக்க முடியாத மிகப்பெரிய சாதனையாளரான நடிகவேல் எம்.ஆர். ராதா இந்த சினிமா உலகில் மிக நீண்ட காலம் வலம் வர பாதை அமைத்து தந்தவர் வி.கே. ராமசாமி தான். வி.கே. ராமசாமியை திரைத்துறையினர் ரொம்ப அன்பாக வி.கே.ஆர். அப்படின்னு கூப்பிடுவாங்க. 1960கள் மற்றும் 1970களில் டி.ஆர். மகாலிங்கம், எம்.ஜி.ஆர்., சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், முத்துராமன், கமல்ஹாசன், ரஜினிகாந்த் உட்பட அனைத்து முன்னணி நடிகர்களுடனும் ராமசாமி நடித்திருக்கிறார். கமல்ஹாசன் தனது 60 வருட சினிமா வாழ்க்கையில 60 நபர்கள்ல மூத்தவர் வி.கே. ராமசாமிய தனது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்கள்ல ஒருவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது அருணாச்சலம் படத்தின் லாபத்தை 8 தயாரிப்பாளர்களுடன் குரு தட்சணையாக பகிர்ந்து கொண்டார். அப்படி அந்த லாபத்தை வாங்கினவர்கள வி.கே. ராமசாமியும் ஒருவர். ஏன்னா இவர் ரஜினிகாந்தை வைத்து 8 படங்களை தயாரித்தவர். வி.கே. ராமசாமி அவருடைய நடிப்பில் வந்த முக்கியமான படங்கள் நாம் இருவர், திகம்பர சாமியார், சிங்காரி, சின்னத்துறை, பராசக்தி, பணம், அழகி, வாழ வைத்த தெய்வம், உலகம் சிரிக்கிறது, வீரபாண்டிய கட்டபொம்மன், பொன்னி திருநாள், சங்கிலி தேவன், பணம் பந்தியிலே, குடும்பத் தலைவன், அன்னை இல்லம், கற்பகம், புதிய பறவை, நீலவானம், தாயும் மகளும், நாடோடி, மகாகவி காளிதாஸ், காவல்காரன், பட்டணத்தில் பூதம், ஊட்டி வரை உறவு, என் தம்பி, தெய்வீக உறவு, லட்சுமி கல்யாணம், கண்ணே பாப்பா, அன்பளிப்பு, 1000 பொய், வீட்டுக்கு வீடு, குமரி கோட்டம், குரத்தி முகன், திக்கு தெரியாத காட்டில், ராமன் தேடிய சீதை, பட்டிக்காடா பட்டணமா, ராஜபாட் ரங்கதுரை, பாக்தாத் பேரழகி, அன்பு சகோதரர்கள், பூக்காரி, உரிமை குரல், தங்கப்பதக்கம், சினிமா பைத்தியம், ரோஜாவின் ராஜா, இளைய தலைமுறை, இனிக்கும் இளமை, கல்யாணராமன், ராஜபார்வை, உன்னை நான் சந்தித்தேன், நல்லவனுக்கு நல்லவன், தெய்வ பிறவி, பூவே பூச்சுடவா, விக்ரம், ஒரு இனிய உதயம், இரட்டைவால் குருவி, வேலைக்காரன், அக்னி நட்சத்திரம், உன்னால் முடியும் தம்பி, தர்மத்தின் தலைவன், வருஷம் 16, என் புருஷன் எனக்கு மட்டும்தான், அரங்கேற்ற வேலை, அஞ்சலி, அதிசய பிறவி, ஊர் விட்டு ஊர் வந்து, கோபுர வாசலிலே, பொண்டாட்டி பொண்டாட்டி தான், மன்னன், ஆனலகன், மின்சார கனவு, டும் டும் டும், காதல் அழிவதில்லை. வி.கே. ராமசாமி அவர்கள் ரமணி அப்படிங்கிறத இவர் மணந்திருக்கிறார். இவங்களுக்கு ஆர். ரகு மற்றும் ரவிக்குமார் என்ற 2 மகன்கள் இருக்கிறாங்க. விக்னேஸ்வர், கட்ட பஞ்சாயத்து போன்ற படங்களை இயக்கியவர் ரகு. வி.கே. ராமசாமி அவர்கள் 2002 டிசம்பர் 24ஆம் தேதி தனது 76 வயதுல காலமாகியிருக்கிறார். 1970க்கான தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் இவர் பெற்றிருக்கிறார். நடிகர் வி.கே. ராமசாமி அவர்கள் தன்னுடைய அற்புதமான நடிப்பாலும் தனித்துவமான வசன உச்சரிப்பாலும் கண்ணியமான நடக்கைகளினாலும் இரவா புகழ் கொண்டவர். இதுவே பழம்பெரும் நடிகர் வி.கே. ராமசாமி அவருடைய வாழ்க்கை வரலாறு. நன்றி, வணக்கம்.